விஸ்வா, 2021 இந்த கூட்டணி வந்திருக்க வேண்டியது. அப்போ விட்டதை இப்போ பிடிச்சிருவோம், பழசெல்லாம் பேசுறதுல ஒன்றுமில்லை, விட்டு கொடுப்பவர்கள் கெட்டு போவதில்லை, இன்னா செய்தாரை ஒருத்தல் அவரான நிர்ணயம் செய்துவிட என்றெல்லாம் சொல்லி இந்த கூட்டணியில் சேர்ந்துருக்கிறாரு. இது எந்த அளவுக்கு இந்த கூட்டணியை வலுப்படுத்தும்? வெற்றி வாய்ப்பு எந்த அளவுக்கு? நீங்கள் கடந்த 2021 தேர்தலையே பார்த்தோம் அப்படின்னா, அதிமுக திமுக கூட்டணிக்கு இடையே இருந்த வாக்குகள் வந்து மொத்தமே 20 லட்சம் வாக்குகள் தான். 1,73,00,000 வாக்குகள் அவங்க வாங்கியிருக்காங்க. இவங்க 1,53,00,000 வாக்குகள் அதிமுக வாங்கியிருக்கு. சீட் சேஞ்சஸ்ன்னு சொல்லக்கூடிய இடம் மாறுதல்கள் தான் இது. 133 இடங்களை திமுக கூட்டணியும் 66 இடங்கள் அதிமுக வெற்றி பெற்றதை நம்ம பார்க்குறோம். இது பெரிய ஒரு வேறுபாடு கிடையாது. ஒரு 20 லட்சம் வாக்குகள் வேறுபாடு அப்படிங்கிறது மொத்தமே 4 விழுக்காடு தான் 2 பேர்த்துக்கு இடையில் வேறுபாடு. அதற்கு பிறகு நீங்கள் நாடாளுமன்ற தேர்தல் வந்துச்சு. நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக தன்னந்தனியாக நின்று தன்னுடைய வாக்கு பலம் என்ன அப்படிங்கிறத நிரூபித்தாங்க. 21 விழுக்காடு சாலிடாக இருக்குது. இதுவரையிலும் அப்படிப்பட்ட ஒரு ஆசிட் டெஸ்ட்டை வந்து திமுக செய்ததே கிடையாது. தனித்து நின்று தங்களுடைய பலம் என்ன என்று அவர்களே பார்த்து கொண்டதும் கிடையாது, பொதுமக்களுக்கும் காட்டி கொண்டது கிடையாது. கடந்த முறை எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்கள் செஞ்சாங்க. இப்போ இது படிப்படியாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 21 தேர்தல், அதுக்கு பிறகு நாடாளுமன்ற தேர்தல் அதிமுக தன்னை சுய பரிசோதனை செய்து வலிமையாக்கி கொண்டது. 26 தேர்தலுக்கு அப்பொழுதிருந்தே அதிமுக தயாராகிவிட்டது. அப்போ அந்த அடிப்படையில் தான் நம்ம இதை பார்க்கணும். அப்படி பார்க்கும்பொழுது படிப்படியாக அவர் வந்து இடையில வந்து சசிகலா அம்மா அவர்கள், டிடிவி தினகரன் ஐயா அவர்கள், ஓ பன்னீர்செல்வம் ஐயா அவர்கள், இந்த ஒரு கான்ஃப்ளிக்ட் ஒன்று இருந்து கொண்டே தான் இருந்தது. அது எப்படி சரி செய்ய போகிறார்கள் அப்படிங்கிறது தான் வந்து கூர்ந்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. பத்திரிகை ஊடகங்களில் சொல்லப்படுவதை நம்ம வந்து அதை கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டியதில்லை. ஏனென்றால் அவர்கள் பரபரப்புக்காக செய்திகளை வெளியிடும் போது அவ்வாறு செய்கிறாங்க. ஆனால் அரசியல் ரீதியாக நம்ம பார்க்கும் பொழுது படிப்படியாக இது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த அதிமுக கட்சியும் வலுப்படுத்தி கூட்டணியும் வலுப்படுத்திய அந்த செயலை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் துல்லியமாகவும் நிதானமாகவும் செஞ்சுட்டு வரதை பார்க்குறோம். இதற்கேற்ப பாரதிய ஜனதா கட்சியுமே வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டு அரசியலை அவர்கள் புரிந்து கொண்டு, ஏன்னா ரொம்ப அடியாளத்திலிருந்து பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்க முடியுது. இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக தேர்தல் நெருங்க அவர்கள் வந்து ஒரு ஒழுங்குபடுத்திட்டு வர்றது அப்படின்னு பார்க்க முடியுது, பாஜக தலைமையும் அதிமுக தலைமையும். எனவே நான் ஏற்கனவே குறிப்பிட்டதை போல ஏற்கனவே வாக்கு விழுக்காடுகள் மிக குறைவு தான், 20 லட்சம் வாக்குகள் தான், 4 விழுக்காடு வாக்குகள் வேறுபாடு தான். 21 வந்து பாஜக உள்ளே போந்துடும், திமுக ஓட்டு போடுங்க தோழர் அப்படிங்கிறதா ஒரு முழக்கமாக இருந்தது. ஆனால் தற்பொழுது அந்த முழக்கத்தையே வந்து திமுக இப்போ வைக்கல. இப்போ பாஜக எதிர்ப்பு என்கிற ஒரு முழக்கத்தை கூட சமீப காலமாக திமுக வைக்கலன்னு பார்க்குறோம். அப்போ அதை தாண்டி திமுக சொல்வதெல்லாம் வந்து அவர்கள் குறிப்பிடுவது ஒன்று தான், இவர்கள் எல்லாமே சங்க பரிவாரத்திற்கு போயிட்டாங்க, இது வந்து சங்க பரிவாரம் உள்ள வந்துன்னு சொல்கிறாங்களே தான் வலுக்குறைந்த வாதமாக 21 வைக்கப்பட்ட பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிரான சங்க பரிவாரத்துக்கு எதிரான வலிமையான ஒரு முழக்கத்தை இந்த தேர்தல் நம்ம பார்க்கவே முடியல. அப்போ ஏற்கனவே நீங்கள் வந்து பல்வேறு இடங்களில் பாரதிய ஜனதா கட்சியும் கணிசமான அளவில் வந்து பல்வேறு மாநிலங்களில் வெற்றியை தழுவிட்டு வரதை பார்க்குறோம். இப்போ நல்லா கவனித்து பார்த்தோம் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுக என்பதற்கு தனது ஒரு சுய தன்மை இருக்கிறது, அந்த தன்மையை நான் விட்டுக் கொடுக்க போவதில்லை. அதே வேளையில் பாரதிய ஜனதா கட்சியோடு ஒரு கூட்டணியாக இருந்து நாங்கள் வந்து இந்த என்டிஏ கூட்டணி வெற்றி பெறுவோம், தனித்து அறுதி பெரும்பான்மை பெற்று அதிமுக ஆட்சி அமைக்கும் என்பதை தெள்ள தெளிவாக சொல்லிட்டு வரதை பார்க்குறோம். இதனால் பாஜகவுக்கும் அவர்களுக்கும் இதில் பலன் தான். அடுத்து வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் தான் அவர்களுக்கு மிக முக்கியமாக பாஜக வந்து தலைமை கையில் எடுப்பாங்க. இது சட்டமன்ற தேர்தல் என்பதால் அதிமுக தலைமையில் தான் என்டிஏ கூட்டணி இங்கே வந்து நடை போடும், அதுதான் இயல்பு. அவர்களுக்கு இரண்டு பேருக்கும் அதுதான் லாபம். அதில் ரொம்ப தெளிவாகவே 2 கட்சிகளும் இருக்காங்க அப்படிங்கிறத இதை வெளிக்காட்டுகிறது. டிடிவி தினகரன் அவர் எடுத்திருக்கக்கூடிய முடிவு வந்து பார்த்திங்கன்னா அவர் இந்த முடிவு சரியான முடிவை தான் எடுத்திருக்காரு அப்படின்னு ஒரு பத்திரிகை ஊடகவியலாளராக அந்த பார்வையில் நான் பார்க்குறேன். இல்லை, கடந்த 10 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு கடுமையான விமர்சனத்தை முன் வச்சுட்டு இப்போ போய் அவர் அங்கே சேர்றாங்கிறத அமமுக தொண்டர்களே நிறைய ஏற்றுக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் விமர்சனங்கள் வருது. இல்லை, நீங்கள் ஒரு கட்சி தலைவர் அப்படின்னா அமமுகவினுடைய தலைவராக இருக்கக்கூடிய டிடிவி தினகரன் தமது கட்சி தொண்டர்களுடைய எண்ணங்கள் என்ன ஏதுன்னு தெரியாமலாம் ஒரு முடிவு எடுக்க மாட்டார். அதில் எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் அவங்களோட அமமுக கேடர்ஸ் வந்து இது ஏற்றுக்கொள்ள போகிறாங்க அப்படின்னு அவங்களுக்கு ஒரு கணக்கு இருக்கும். பெரும்பான்மையானவர்கள் அதிருப்தியில் இருந்தாங்கன்னா நிச்சயமாக அந்த முடிவை பற்றி அவங்க யோசிப்பாங்க. அப்போது ஒரு பெரும்பான்மையானவர்கள் வந்து அவருடைய அமமுக தொண்டர்கள் டிடிவி தினகரன் ஐயாவுடைய முடிவை ஏற்றுக்கொள்வார்கள் என்கிற அந்த நம்பிக்கை இருக்கிறனாலையும் தன்னுடைய கட்சியினுடைய பல்ஸ், தொண்டருடைய பல்ஸ் என்னென்னு தலைவருக்கு தெரியாமல் இருக்காது.
ஆக அப்படி ஒரு முடிவெடுக்கிறார். ரெண்டாவது இதில் தெளிவாகவே அவர் என்ன சொல்கிறாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இதில் இன்னொன்று நம்ம பார்க்கணும். இந்த அரசியல் கட்சிகள் அவர் போன வாரம் அப்படி இருந்தாங்க, இப்படி இருந்தாங்க, அதெல்லாம் தாண்டி நீங்கள் வந்து பார்க்கும்போது டிடிவி தினகரன் அவர்கள் இன்று பேசியதில் வந்து மிக முக்கியமாக ஒரு மையக்கருத்தாக ஒரு நூல் நம்ம பார்க்குறோம். ஏன்னா அந்த த்ரெட் என்னென்னா, அது வந்து ஒட்டுமொத்தமாக இந்த முடிவெடுத்ததற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, திமுக ஆட்சியில் இருக்கக்கூடிய இந்த போதை உன்னுடைய குற்றச்சாட்டுகள், சட்டம் ஒழுங்கு சரியில்லாத குற்றச்சாட்டுகள், இது வந்து டிடிவி தினகரன் அவர்கள் சொல்வது மட்டுமல்ல, ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் உள்ள எல்லா வாக்காளர்களுக்கும் எல்லா பொதுமக்களுக்குமே அந்த ஒரு எண்ணம் வந்து வலிமையாக இருக்குது. அது வந்து ஒரு குற்றச்சாட்டு மட்டுமல்ல, நடைமுறையில் அவர்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது. இதிலிருந்து நல்ல பெயர் எடுக்க திமுக தவறிவிட்டது அப்படிங்கிறத நம்ம இதை பார்க்கணும். இப்போ நீங்கள் எல்லா ஆச்சரியங்களையும் எனக்கு இழைக்கப்பட்ட அநீதியை கூட நான் வந்து மறந்துவிட்டு தற்போது இந்த கூட்டணியில் வருவதற்கு காரணம் தமிழ்நாட்டினுடைய நலனும் அதே போல் அமமுகவுடைய நலன் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் கட்சி நலன்கிறதை இரண்டாவது எடுத்துக்கொண்டாலும் கூட மிக முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது மக்களுடைய நலனாகவும் அதே போல் தமிழ்நாட்டிலிருந்து திமுக மீது உள்ள அதிருப்தி, இந்த ஆன்டி இன்கம்பன்சி என்று சொல்லக்கூடிய அந்த அதிருப்தி அலை என்பது அது வெறுமனே அலையாக இல்லை, மக்களை பாதிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது அப்படிங்கிற அந்த பார்வையில் வந்து டிடிவி தினகரன் ஐயா அவர்கள் எடுத்திருக்கிறது. இந்த மனநிலை தான் எல்லா வாக்காளர்களுக்குமே ஒரு மனநிலையாக தற்பொழுது தமிழ்நாட்டில் இருக்கிறது. இந்த மனநிலையை மாற்ற திமுக தவறிவிட்டது அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். விஸ்வா, ஒரு விஷயம், பெரும்பான்மையாக இடங்களில் வெற்றி பெற்று அதிமுக ஆட்சி அமைக்கும், பெரும்பான்மைகளில் வெற்றி பெற்றால் அந்த கூட்டணி ஆட்சிங்கிற பேச்சுக்கு இடமில்லைங்கிற ஒரு விஷயத்தை ரெண்டு பேருமே சொல்கிறாங்க. உங்கள் பார்வையில் இந்த தேர்தல் என்பது எப்படி இருக்கும்? ஏனென்றால் ஒரு ஸ்பாய்லராக வர்றாரு டிவிகேனுடைய விஜய் அப்படிலாம் சொல்கிறாங்க. அப்போ அவர் வருகை வந்து எப்படி இவர்களுடைய வெற்றியை பாதிக்கும்? இந்த 2026 தேர்தல் என்பது வழக்கம் போலவே தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு கட்சி ஆட்சியாக இருக்குமா, இல்லை கூட்டணி கட்சிக்கு ஆட்சிக்கு வழிவகுக்குமா? நீங்கள் கடந்த நாடாளுமன்ற தேர்தலுடைய ஒரு கிடைத்த வாக்குகள் அடிப்படையில் வந்து பார்க்கும் பொழுது அன்று டிடிவி தினகரன் அவர்கள் அதே போல் கமல்ஹாசன் அவர்கள் தனியாக நின்னாங்க. அப்போ 2 பேரும் சேர்ந்து கிட்டத்தட்ட 8லிருந்து 9 விழுக்காடு வாக்குகள் பெற்றாங்க. இந்த முறை கமல்ஹாசன் வாக்குகள் கிடையாது. அவரே நின்றாலும் கூட அவருக்கு விழுகாது. அவர் திமுகவில் ஐக்கியமாயிட்டார். டிடிவி தினகரன் ஐயா வந்து இப்பொழுது அதிமுகவுக்கு வந்துட்டார். இப்போ நீங்கள் வந்து இந்த கணக்கில் பார்க்கும் பொழுது அந்த இடம் ஒரு வேக்குவமாக இருக்கிறது. அந்த 8 விழுக்காடு என்கிற வேக்குவம் வந்து அந்த இடத்திற்கு வேண்டுமானால் விஜயினுடைய ரசிகர்கள் வரலாமே தவிர, விஜயினுடைய ரசிகர்கள் வந்து ஒரு தொகுதிக்கு வந்து 10,000 இருந்து 15-20% நீங்க 8 விழுக்காட்டுக்குள்ள சுருக்குறீங்களா அவங்கள? அது ஆமாம். இன்று கூட ஆதவர்ஜுனா வந்து 35 விழுக்காடுன்றாரு. வேணா விஜய்க்கு 10 விழுக்காடு, அவரது மனைவிக்கு 10 விழுக்காடு, அவர் மகனுக்கு 10 விழுக்காடுன்னு போட்டால் 30 விழுக்காடு ஆச்சு. ஆதவர்ஜுனாவுக்கு ஒரு 5 விழுக்காடுன்னு போட்டால் 35 விழுக்காடு வரலாம். இதெல்லாம் வந்து வேடிக்கையாக இருக்கிறது. நீங்கள் அவருக்கு வரக்கூடிய கூட்டங்கள் இப்போ ஈரோட்டில் எடுத்துட்டா கூட, நீங்கள் ஈரோட்டில் அவருக்கு வந்த கூட்டம் வந்து 80,000 பேர் அவருக்கு வந்தது. அதில் வந்து பிற மாவட்டங்களை சேர்ந்தவர்கள் 20,000 பேர் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ 60,000 பேர் தான் அந்த ஈரோடு மாவட்டத்தில் வந்தாங்க. அது நாடாளுமன்ற தொகுதி கணக்கில் எடுத்துகிட்டா 6 சட்டமன்ற தொகுதிகள். அப்போ தொகுதிக்கு 10,000 பேர் தான் வந்திருக்காங்க. இதுதான் ஒவ்வொரு இடங்கள்லையுமே. ஒவ்வொரு இடங்களில் அவர் போன கூட்டத்துக்கெல்லாம் வந்தது வந்து பார்த்திங்கன்னா பிற மாவட்டத்தை சேர்ந்தவங்க வந்திருக்காங்க. எனவே அவருடைய ரசிகர்கள் அப்படின்னு வந்து பார்த்தா 10,000லிருந்து 20, ஆக மொத்தம் 20,000 நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் கூட ஒரு வாதத்திற்காக எப்படி இருந்தாலும் 50 லட்சம் வாக்குகள் அந்த அடிப்படையில் தான் அவருக்கு வந்து 40லிருந்து 50 லட்சம் வாக்குகள் மொத்தமாகவே, அதாவது ரசிகர்கள் என்ற எண்ணிக்கையில் சிந்தாமல் சிதறாமல். இப்போ அந்த ரசிகர்களே நிறைய பேர் மாறி இருக்காங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, நான் அவருக்கு ரசிகர் தான், நான் தொண்டர் கிடையாது என்கிற மனநிலைக்கு வந்து கொஞ்சம் சிந்திக்கக்கூடிய தாவேகா தம்பி தங்கைகள் வந்திருக்காங்க. இதெல்லாம் இன்னும் தேர்தல் நேரத்தில் அது மாற்றங்கள் நடக்கும். எனவே நாம் அவர்கள் சொல்லக்கூடிய முதல்ல 20 விழுக்காடு அப்படின்னு பிரசாந்த் கிஷோர் சொன்னதா ஆதவர்ஜுனா சொன்னார். எனக்கு 35 விழுக்காடுன்றாங்க. அவர்கள் கற்பனைக்கு தோன்றுவதையெல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். எனவே அதெல்லாம் நம்ம கணக்கில் வர முடியாது. அப்படி பார்த்தா அதிமுக திமுக இப்போ வாக்குகள் என்ன ஆகிறது? இப்போ மற்றவங்க யாருமே வாக்கே வாங்க மாட்டாங்களா? எனவே அதெல்லாம் வந்து சிறுபிள்ளைத்தனமாக நம்ம பார்க்க வேண்டியது இருக்கிறது. நடைமுறையில் ப்ராக்டிக்கலாக பார்க்கும் பொழுது அவர்களுக்கு இருக்கக்கூடிய வாக்கு விழுக்காடு என்பது 8 விழுக்காடு அதிகபட்சமாக வரலாம், பட்சமாக 9 விழுக்காடு வரலாம் அப்படிங்கிறதான் அடிப்படையில் இருக்குது இப்போது இருக்கக்கூடிய அளவில். இன்னும் போக போக நீங்கள் வந்து அவர் எந்த அளவுக்கு வந்து, ஏன்னா இன்னும் தேர்தல் தொடக்க போதவர்கள் 234 தொகுதிகளுக்கு அவர்கள் வேட்பாளர்களை தேர்ந்தெடுத்துட்டாங்களா, அவருடைய இன்னும் அரசியல் தேர்தலுக்கான வேலைகள் அவர்கள் இன்னும் தொடங்கலை. அதிமுக கிட்டத்தட்ட அது வந்து ஒரு முக்கால்வாசி கிணறு தாண்டிட்டாங்க. திமுகவும் தேர்தல் பணிகளை தொடங்கிடுச்சு. நாம் தமிழர் கட்சி ஏற்கனவே தேர்தல் பணிகளை தொடங்கி அவங்க வேட்பாளரையே வந்து அறிமுகம் பண்ணிட்டாங்க. இன்னும் தாவேகா தேர்தல் பணிகளையே தொடங்கலை. அப்போ கடைசி நேரத்தில் வந்து திரும்பவும் ஒரு விண்டோ ஷாப்பிங் மாதிரி நீங்கள் வந்து சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் மட்டும் வந்து வெளியில் வந்துட்டு போனோம் அப்படின்னா அதில் எத்தனை வாக்குகள் விழும் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது.
ஏன்னா கடைசியாக அந்த வரிசையில் நின்று வாக்களிக்கும் போது வாக்காளர் என்ன முடிவு செய்கிறார் அப்படிங்கிறது பொறுத்தா இருக்குது. சமூக ஊடகங்களையும் காட்சி ஊடகங்கள் வரக்கூடியது வைத்து மட்டுமே நம்ம வந்து 30 விழுக்காடு 20 விழுக்காடு இருக்குது தாவேக்காரங்க சொல்கிறதெல்லாம் வச்சு நம்ம கணக்கே போடக்கூடாது. அது ஒரு வந்து ஒரு அறிவுபூர்வமான அறிவார்ந்த ஒரு பார்வையாக இருக்காது. எனவே இப்போது இருக்கக்கூடிய அடிப்படையில் இன்று அல்காரிதம் என்ன சொன்னாங்க, திமுக கூட்டணி அப்படியே இருக்குது, அதிமுக கூட்டணியில் வந்து டிடிவி தனியாக இருக்காரு, ஓபிஎஸ் தனியாக இருக்காரு, சசிகலா அம்மா தனியாக இருக்காங்க, இப்படி தான் சொல்லப்பட்டது. ஆனால் இப்போ அது இல்லை கணக்கு, அந்த கணக்கில் நம்ம பார்க்கவே முடியாது. அதிமுக வலுப்படுத்தக்கூடிய முயற்சியில் வந்து அதிமுக வாக்கு வங்கி ஒன்றுபட்டிருக்கா, அதுதான் வெளிப்படுத்தியிருக்கா இன்னைக்கு. நிச்சயமாக அதிமுக வாக்கு வங்கி நீங்கள் கடந்த தேர்தலில் நான் தான் சொன்னேன், நாடாளுமன்ற தேர்தல் தனித்து இருக்கும் பொழுது தங்களுக்கான வாக்கு 21 விழுக்காடு என்பதை நிரூபிச்சிட்டார் அவர். அதற்கு பிறகு 4-5 ஆண்டுகள் கடுமையான ஒரு வேலைப்பணியில் ஈடுபட்டிருக்காங்க அவர். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த கட்சியை வலுப்படுத்துவதற்கான அத்தனை பணிகளை செஞ்சிருக்காரு. இன்னைக்கு அவர் போரிடங்களும் இருக்க கூட்டத்தை நம்ம பார்க்க முடிகிறது. தற்பொழுது டிடிவி தினகரன் அவர்களும் அந்த கட்சியில் சேர்ந்திருக்காரு. இப்போ அந்த ஃப்ரிக்ஷன் வந்து சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா, ஒன்று ஓபிஎஸ் சசிகலாமா வந்து நம்ம தனியாக ஒதுக்கி தான் நிற்கிறாங்க. அவங்க ஓபிஎஸ் அவர்களை பொறுத்தவரையிலும் அவரோட ஆதரவாளராக இருந்த வைத்தியலிங்கமும் இப்போ திமுகவுக்கு போயிட்டார். அப்போ இப்போ இருக்கக்கூடிய அதிமுகவை சேர்ந்த ஒரு கட்சி அப்படின்னு வந்து பார்த்தா டிடிவி தினகரன் அவர்களை தான் நம்ம சொல்ல முடியும். அவர் அந்த கட்சியில் இல்லாட்டாலும் கூட. ஆக அவரும் இப்போ வந்து ஒன்றிணைஞ்சிருக்கிறதுனால இந்த தென் மாவட்டங்கள் இருக்கக்கூடிய அதே போல் டெல்டா பகுதியில் இருக்கக்கூடிய வாக்குகள் எல்லாம் தற்பொழுது சிதறாமல் அதிமுகவுக்கு வருவதற்கு தான் வாய்ப்பு இருக்கிறது. எனவே நான் ஏற்கனவே கூறியது போல 2021 அவங்க வாக்கு விழுக்காடு குறைவு தான். அந்த 20 லட்சம் வாக்குகளையும் இப்போ வந்து சரிப்படுத்தி அந்த சீட்டு இந்த இடங்கள் மாற்றத்தை மட்டும் அதிமுக கொண்டு வந்தால் போதுமானது. எனவே அதிமுகவினுடைய இப்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா இப்படி கூட நம்ம சொல்லலாம், திமுகவிற்கு 2026 தேர்தல் மிக கடுமையான தேர்தலாக இருக்க போகிறது, போட்டி தேர்தலாக இருக்க போகிறது. அவர் நினைப்பதை போல 200 இடங்கள் என்பதெல்லாம் இல்லை, 200 இடங்கள் அவங்களே சொல்றதை விட்டுட்டாங்க. எனவே தற்பொழுது வந்து திமுகவுக்கு ஒரு டஃப் ஒரு தேர்தலாகத்தான் இருக்க போகிறது. திமுகவுக்கு கடுமையான சாதகம். சரி, தொடர்ந்து பேசலாம். விஸ்வா, உங்களுடைய நிறைவு கருத்தும் இந்த கேள்விக்கான பதிலோடு சேர்த்து, இப்போ அமமுக இங்கே வந்ததுக்கு பிறகு அங்கே தாவேக்காவுக்கு போவாங்கன்னு சொன்னாங்க, அந்த விருப்ப தேர்வு அந்த வாய்ப்பு இல்லைங்கிறது உறுதியாயிட்டு. அதே போல தான் காங்கிரஸ் அங்கே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிறாங்க. இந்த கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி தொடர்ந்து வலுவாகிட்டு இருக்கிறத எதை வெளிப்படுத்துதுன்னா, தமிழக வெற்றி கழகமும் ஒரு தனித்து விடப்பட்டிருக்கு. இவர் தவிக்க விடப்பட்டிருக்கார் ஓபிஎஸ்ன்னு திரு பாய்க்கு சொன்னது போல தாவேக்கா இன்றைக்கு தனித்து விடப்பட்டிருக்கு. அதைத்தான் உறுதிப்படுத்தி இருக்கிறார் களம். நிச்சயமா நான் ஏற்கனவே குறிப்பிட்டதை போல தாவேக்கா வந்து ஒரு தனித்த ஒரு பெரிய கட்சியாக வந்து ஒட்டுமொத்தமாக ஆட்சி அதிகாரத்தை எல்லாம் பிடித்துக் கொள்ளும் என்று அவர்கள் தாவேக்காவினர் கூறுவதை போதெல்லாம் நடக்கப் போவதில்லை. ஏற்கனவே நான் சொன்னதை போல அந்த கமல்ஹாசன் டிடிவி தினகரன் ஐயா அந்த வாக்கு அந்த டிஃபரன்ஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த இடத்தை மட்டும்தான் அவர் நிரப்புவார். அது யாருக்கும் ஒரு பாதிப்பில்லாத வாக்குகளாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அது வந்து குறிப்பாக அதிமுகவிற்கு பாதிப்பில்லாத வாக்குகளாக தான் இருக்கும். எனவே அந்த அடிப்படையில் வந்து பார்க்கும்பொழுது இப்பொழுது வந்து நேரடி போட்டி அதிமுக வெர்சஸ் திமுக என்று தான் இருக்கிறது. அது ஏற்கனவே ரொம்ப க்ளோஸ்டு, மிக நெருக்கமான அளவில் தான் அந்த வெற்றி வாய்ப்பை அதிமுக கடந்த தேர்தலில் இழந்திருந்தது. இந்த தேர்தலில் அந்த ஒரு கேப் இன்னும் வந்து சுருங்கி இருக்கிறது. எனவே அதிமுகவிற்கு வெற்றி வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது அப்படிங்கிறதான் இந்த நம்ம இப்பொழுது பார்க்கக்கூடிய ஒன்று. நன்றி. இந்த பண்டிகை நாட்களை முன்னிட்டு வில்லா மனைகளை முன்பதிவு செய்து ஸ்டாம்ப் டியூட்டியில் 50% வரை தள்ளுபடி பெறுங்கள். பிரீமியம் வில்லா plots across Tamil Nadu from 4.5 lakhs to 3 crores. One layer G Square. For details call 89397 5009.